முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மளிகை கடை மற்றும் வீடுகளில் கள்ளத்தனமாக சாராயம் பதுக்கி விற்பனை. 2 பேர் போலீசாரால் கைது. 50,000 ரூபாய் மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகள் மற்றும் பாட்டில்கள் போலீசாரால் பறிமுதல். அங்கன்வாடிகளுக்கு உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யும் பணிகளை திடீரென வெளிமாநில தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு கண்டனம். மகளிர் சுய உதவிக் குழுக்கள், அமைப்புகள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையை முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறக்கப்பட்டு மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் திட்டவட்டம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிட கோரிக்கை. சிஐடியுசி தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் திருநங்கைகளுக்கு அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக திருநங்கைகள் அதிரடி குற்றச்சாட்டு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி மளிகை கடை மற்றும் வீடுகளில் கள்ளத்தனமாக சாராயத்தை பதுக்கி வைத்து விற்பனை செய்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான 100 கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் மற்றும் பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சமூக வலைதளங்களில் தனது முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் யாரேனும் சாராயம் விற்றால் தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் வேல்ராம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியில் பள்ளிக்கு எதிரே உள்ள மளிகை கடை மற்றும் ஒரு வீட்டில் சாராயம் விற்பனை செய்வது குறித்து ஆதாரத்துடன் வீடியோ எடுத்து அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அனுப்பியுள்ளார். உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சாலை பணிகளை ஆய்வு செய்வது போல் காவல்துறையினரை அழைத்துக் கொண்டு கள்ளத்தனமாக சாராயம் விற்பனை செய்யும் அந்த மளிகை கடை மற்றும் வீட்டிற்குள் சென்று சோதனையிட்டார். அப்பொழுது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராய பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகளை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து விசாரணை நடத்தியதில் சக்கரவர்த்தி என்பவர் பாக்கெட்டுகளில் சாராயம் பதுக்கி விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜன் ஆகியோரை போலீசார் கைது செய்து அந்த வீட்டிலிருந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகள் மற்றும் பாட்டில்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் முதலியார்பேட்டை பகுதியில் சாராய கடை இல்லாத காரணத்தினால் சாராயம் கொள்முதல் செய்து விற்பனை செய்ததும் தெரியவந்துள்ளது. அங்கன்வாடிகளுக்கு உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யும் பணியை திடீரென தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்து மகளிர் சுய உதவிக் குழுவினர் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலமாக அங்கன்வாடி பிள்ளைகளுக்கு உணவு வழங்குவது போல் தொடர்ந்து டோக்ரா மூலமாக மகளிர் உதவி குழுக்களை சேர்ந்த 80 குழுவினர் பல ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து அங்கன்வாடிகளுக்கும் அந்த உணவுப் பொருட்களை விநியோகம் செய்து வந்தனர். இந்நிலையில் திடீரென மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அந்த உணவுப் பொருட்களை விநியோகத்தை வெளிமாநில தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்து மகளிர் உதவி குழுவின் பணியை முடக்கிவிட்டது. இந்த 80 மகளிர் சுய உதவி குழுக்களும் இந்த பொருட்களை அங்கன்வாடிக்கு விநியோகம் செய்து வாழ்வாதாரத்தை நடத்தி வந்த நிலையில் புதுச்சேரி அரசு முழுமையாக நிறுத்திவிட்டது. இதனை கண்டித்து சாரத்தில் உள்ள புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு டோக்ரா மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநரை கண்டித்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் அவர்கள் இது குறித்து கூறுகையில் மத்திய அரசு இது போன்ற உணவுப் பொருட்கள் விநியோகத்தை மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாகத்தான் செய்ய வேண்டும் என்று அமைச்சரவையில் முடிவு செய்திருப்பதாகவும், ஆனால் புதுச்சேரி மாநில அரசு அதனை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்திருப்பது தங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதாகும் என்றும் தெரிவித்தனர். எனவே மகளிர் உதவி குழுக்கள் மூலமாக மீண்டும் அங்கன்வாடிகளுக்கு உணவுப் பொருள் விநியோகம் செய்ய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த முற்றுகை போராட்டத்தில் அரசகுமாரி, ஜெயலட்சுமி, பஞ்சகாஞ்சி, முத்தமிழ், கல்யாணி, மகேஸ்வரி, லட்சுமி, இந்திராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுச்சேரி மாநில முதலமைச்சர் மற்றும் கவர்னர் அறிவித்தது போல் புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறந்து ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பாரத நாட்டின் பிரதம மந்திரியாக
அமர்வதற்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடியும் துணைநிலை அவர்கள் ஆளுநர்படியும் பாரத பிரதமருடைய ஆசீர்வாதத்தையும் வெகு விரைவில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போடுறதுக்குண்டான பணிகளை துரிதமாக நடக்குது. கண்டிப்பாக செய்வோம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CITUC தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும் பணியில் இருக்கும்போது மரணமடைந்த 5,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும் நவீன அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் வித்திடும் வகையிலும் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழுவின் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு வழங்கப்பட்டுள்ள A தர நிலையை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழுவின் தரநிலை வெளியீட்டு விழா புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் NAAC குழு கல்லூரிக்கு வழங்கிய தரநிலையை வெளியிட்டார். இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இவற்றின் தரநிலையை மதிப்பீடு செய்து அந்நிறுவனங்களுக்கு அறிவிக்கும் அக்குழுவினர் புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு மே மாதம் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி ஆகிய தேதிகளில் வருகை புரிந்து ஆய்வு நிகழ்த்தினர். 2 நாட்கள் பல்வேறு அளவுகோல்களின் அடிப்படையில் ஆய்வினை மேற்கொண்ட குழுவினர் ஆய்வின் முடிவில் வழங்கிய அறிக்கையின் அடிப்படையில் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு A கிரேட் வழங்கியுள்ளனர். இந்தியாவில் உள்ள மிகச்சில அரசு கல்லூரிகளில் NAAC A தர சான்று பெற்ற அரசு கல்லூரிகளில் புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியும் ஒன்றாகும். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இந்த தரச்சான்று பெற்ற ஒரே கல்லூரி புதுச்சேரி தாகூர் அரசு கலை கல்லூரி ஆகும். தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி புதுச்சேரி மாநிலத்தில் முதன்மையான கல்லூரியாக திகழ்ந்து வருகிறது. கல்லூரியின் உள்கட்டமைப்பு, பசுமையான வளாகம், மாணவர்கள் இனிமையாக கல்வி கற்கும் சூழல், இந்தியா முழுவதிலுமிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்கள் கட்டாயம் காணும் இடமாக தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி உள்ளது. மத்திய அரசின் சுற்றுலாத்துறை இக்கல்லூரி வளாகத்தை நகர்வனமாக அறிவித்துள்ளது. இன்ன பிற சிறப்பம்சங்கள் கல்லூரியில் இடம்பெற்றுள்ளன. இக்கல்லூரி பல்கலைக்கழகமாக மாற்றப்படுவதற்கான பல்வேறு வசதி வாய்ப்புகளையும் தன்னாட்சி நிறுவனமாக செயல்படுவதற்கான தகுதிகளையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சிறப்புடைய இக்கல்லூரிக்கு தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழுவினர் A கிரேட் வழங்கியுள்ளனர். அக்குழுவினர் வழங்கிய தரநிலையை புதுச்சேரி மாநில கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அவரது உரையில் கல்லூரி பல்வேறு தகுதிகளை வளர்த்துக் கொண்டுள்ளது. வளாகம் முழுவதும் பசுமையாக காட்சி தருகிறது. பல்வேறு தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தோட்டங்களுக்கான பெயர்கள் வீரமங்கை வேலு நாச்சியார் தோட்டம், சோழர் தோட்டம், வீரபாண்டிய கட்டபொம்மன் தோட்டம் என அனைத்தும் தமிழ் பெயர்களாக உள்ளவை சிறப்பம்சமாகும். இந்த கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக NAAC குழுவினர் இந்த கல்லூரிக்கு A கிரேட் வழங்கியுள்ளனர். இந்த தகுதியை பெறுவதற்கு முதல்வர் வழிகாட்டுதலே காரணமாகும். கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவினர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேல்ராஜ் மற்றும் உள்ள பேராசிரியர்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டுள்ளனர். இந்த தகுதியை பெறுவதற்கு எல்லா வகையிலும் உழைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடல் இன்குபேஷன் மையத்தை அவர் திறந்து வைத்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் வரவேற்புரையாற்று நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், கல்வித்துறை செயலாளர் ஜவஹர், உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா மற்றும் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேல்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் மாணவர்களும் திரளாக பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி காரைக்காலில் 2 நிமிடங்களில் 10 யோகாசனங்களை செய்து நோவா வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை நிகழ்த்தி உள்ளனர் 55 மாணவர்கள். காரைக்காலில் 10ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நோவா உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி யோகாலயாவுடன் காரைக்கால் தபாஸ் யோகாலயா இணைந்து நடத்திய உலக சாதனை போட்டியில் காரைக்கால் மற்றும் திருநள்ளாறு பகுதிகளைச் சேர்ந்த மாரி யோகா மாணவர் மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 55 மாணவர்கள் ஒன்றிணைந்து 2 நிமிடங்களில் 10 யோகாசனம் செய்து நோவா உலக சாதனை படைத்தனர். உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு சமூக ஆர்வலர் வெற்றிவேலன், காரை சிறகுகள் அமைப்பு வெங்கடேஷ், ஆகாஷ் மற்றும் தபாஸ் யோகாலயா நிறுவனர் ரகுபாலன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர்.
காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அமைச்சர் திருமுருகன் சீருடைகள் மற்றும் புத்தகங்களை வழங்கி வருகிறார். இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேரு நகர் அரசு பள்ளி மற்றும் கிளிஞ்சல்மேடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடைகள் மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திருமுருகன், அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் புதுச்சேரி அரசு செய்து வருவதாகவும் மாணவர்கள் நன்றாக பயில வேண்டும் என்று மாணவர்களிடையே அவர் அறிவுறுத்தினார். புதுச்சேரி ஜோசால்காஸ் நகை நிறுவனத்தில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் தங்க நகைகளில் சேதாரத்தில் 50% தள்ளுபடியை அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற நகை நிறுவனமான ஜோசால்காஸ் நகை நிறுவனத்தில் தற்போது தங்க நகைகளின் சேதாரத்தில் 50% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வைரத்தின் மதிப்பில் 20% வரை தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. பிளாட்டினத்திற்கு 7% வரை தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. இந்த மேளா தொடக்க நிகழ்ச்சியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வெள்ளி கொலுசு, மெட்டி மற்றும் அரைஞான் கொடிக்கு செய்கூலி சேதாரம் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தள்ளுபடி அறிமுக விழாவில் சிறப்பு விருந்தினராக கார்த்திகேயன் கலந்து கொண்டு இந்த தள்ளுபடியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் லிடியா, டாக்டர் உஷா, அகிலா விக்ரம், அஞ்சனா, ஆன், சந்தியா, அஸ்வினி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் ஜோசால்காஸின் மேலாளர் நிஜோ, இணை மேலாளர் மனோஜ் அம்பட் மற்றும் வங்கி கிளை மேலாளர் சதீஷ் உள்ளிட்ட ஏராளமான ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாண்டிச்சேரி எய்ட் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் திருநங்கைகளுக்கு அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஷீதல் தலைமையில் புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள தோழமை கூடல் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பின் தலைவி ஷீதல் கூறுகையில், புதுச்சேரி HIV கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் செயல்படும் திருநங்கை, திருநம்பியர், ஓரின சேர்க்கையாளர்களுக்கான HIV கட்டுப்பாட்டு திட்டத்தில் செயல்படும் திருநங்கைகளுக்கு அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் பாலியல் தொந்தரவும் பாலியல் ரீதியான மன உளைச்சல்களையும் தருவதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 12 ஆண்டுகளாக புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்துடன் இணைந்து பாலியல் நோய்கள் குறித்தான திட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் அதிகாரிகளாகிய கூடுதல் இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் துணை இயக்குனர் சேதுராமன் ஆகிய இருவரும் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள் என்றும், இது பற்றி புகார் கொடுத்ததால் இந்த திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்த இயலாத நிலையை அதிகாரிகள் உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் ரங்கசாமி இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருநங்கைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளதாகவும், வருகிற புதன்கிழமை என்று பேரணியாக சென்று கவர்னரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். HP கேஸ் சார்பில் நடத்தப்பட்ட பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மந்தவெளி திடலில் HP கேஸ் மற்றும் LPG முகவர்கள் இணைந்து நடத்திய மாபெரும் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் எரிவாயு சம்பந்தமான உபகரணங்களின் மாபெரும் விற்பனை மேளா நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான சமையல் போட்டி, கோலப் போட்டி, மியூசிக்கல் சேர் போட்டி மற்றும் கயிறு இழுத்தல் போட்டி ஆகியன நடைபெற்றன. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் மற்றும் ரீஜினல் மேலாளர் பஸ்லாஸ் பருவா ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் LPG கேஸ் மேலாளர் சசிவர்தன், புதுச்சேரி LPG முகவர்கள் முருகன், ராஜராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை HP கேஸ் ஏஜென்சியின் உரிமையாளர் முருகன் சிறப்பாக செய்திருந்தார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 55க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்தும், தமிழக திமுக அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ள விஷச்சாராயம் குடித்து 55க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததற்கு காரணமாக தமிழக விடியா திமுக அரசை கண்டித்தும், கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய கையாலாகாத தனத்தை கண்டித்தும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும், கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க
புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் பேசுகையில், ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துகின்ற எந்த அரசாக இருந்தாலும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அரசாக இருக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் திமுக அரசு மக்களை பற்றி சிந்திக்காத அரசாக இருப்பதால் கள்ள விஷச்சாராயம் அருந்தி ஆண்டுதோறும் பல அப்பாவி மக்கள் தொடர்ந்து உயிரிழந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே விற்பனை செய்யப்படும் கள்ளச்சாராயம் விற்பனை என்பது அரசுக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் தெரிந்தே விற்பனை செய்யப்படுவதாகவும், ஆளும் திமுக அரசின் ஆதரவோடு விற்பனை செய்யப்படுவதால் பல இடங்களில் காவல்துறையினர் கண்டும் காணாமல் உள்ளனர். இதுபோன்று காவல்துறையினரின் அலட்சியத்தால் சில நேரங்களில் கள்ளச்சாராயம் விற்பனை விஷ சாராய விற்பனையாக உருமாறி மனித உயிர்களை காவு வாங்குவதாக குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் கூறுவது உண்மை என்றால் இதன் விசாரணையை சிபிஐக்கு விடுவதுதான் சரியான ஒன்றாகும் என குறிப்பிட்ட அவர், திமுக ஆட்சியில் நடைபெற்ற மனதை உலுக்கும் இந்த சட்டவிரோத சம்பவத்தை தமிழக சிபிசிஐடியை விசாரணை நடத்துவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில கழக இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் மகாதேவி, முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் குணசேகரன், கருணாநிதி, கணேசன், நாகமணி, கிருஷ்ணமூர்த்தி, காந்தி, புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர்கள் பாண்டுரங்கன், சிவாலயா இளங்கோ, மாநில அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கரன், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் மருதுமலையப்பன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கேர்ள்ஸ் பியூட்டி மற்றும் அகாடமி சார்பில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரி கேர்ள்ஸ் பியூட்டி அண்ட் அகாடமி சார்பில் அண்ணா சாலையில் உள்ள ஆர்கேஎன் ஹோட்டலில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சாரி பாக்ஸிங் வித் ஹெட்லெஸ் 10 நிமிடங்களில் மெஹந்தி, புடவையில் டிசைனிங் செய்து காட்டினர். இதில் 10 மாநிலங்களின் மேக்கப்புகள் 20 நிமிடத்தில் செய்து முடித்தனர். மேலும் ஆரி ஒர்க்கை 30 நிமிடத்திலும் செய்து காட்டி தாய்மையை போற்றுவதன் மூலம் செய்து உலக சாதனை புரிந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்னாஜே தமிழச்சி, மேத்தன் டயனிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மேனேஜர் ஜெனிஃபர், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் இயங்கி வரும் தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றவர்களை பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 31 நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை அவர் வழங்கினார். மே மாதத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்தனர். அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை அவர் தொடர்ந்து வழங்கி வருகிறார். இந்நிலையில் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கவிதை சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். இதுவரை 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூரை அடுத்த ஆத்துவாய்க்கால் பேட்டில் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி, புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன், தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு, மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன், மாநில பொருளாளர் கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் வீரமுத்து, துணை செயலாளர் சங்கர், பாட்ஷா, இணை செயலாளர் நாகஜெயன், கிளை பொறுப்பாளர்கள் அசோக், சுரேஷ், அறிவழகன், செந்தில்குமார், முருகன், அருள்மணி, கணேஷ் மற்றும் கிளை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் ரவிக்குமார், முகமது யூனிஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையினை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு, மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம், மாநில பொருளாளர் கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் வீரமுத்து, மாநில துணை செயலாளர் பாஷா, சங்கர், மாநில துணை பொருளாளர் மணிகண்டன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், மாநில கௌரவ தலைவர் சம்பத்குமார், மாநில துணைத் தலைவர் ஐயப்பன், மாநில இணைத் தலைவர் பாண்டியன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர்.
பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பில் அஷ்டலட்சுமி ரங்கநாதன் நினைவு ஜூனியர் கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அஷ்டலட்சுமி ரங்கநாதன் நினைவு ஜூனியர் கேரம் போட்டிகள் ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் வளாகத்தில் நடைபெற்றது. பெண்கள் பிரிவில் பூஜா முதலிடமும், அதினா 2ஆம் இடமும், நேஹா 3ஆம் இடமும், மெர்லின் 4ஆம் இடமும் பெற்றனர். ஆண்கள் பிரிவில் யுவராஜ் முதலிடமும், லிங்கேஸ்வரன் 2ஆம் இடமும், ஷான் லெராய் 3ஆம் இடமும், டோனி 4ஆம் இடமும் பெற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சங்கத் தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ், துணைத் தலைவர் பரஞ்சோதி இருதயராஜ், திருமூர்த்தி, செந்தமிழ், குமரன், முரளி, சீனிவாசன், ஆரோக்கியராஜ், புஷ்பநாதன், ஜான் வின்சென்ட் மற்றும் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் கவிஞர் புதுவை குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.